கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். கரூர் துயர சம்பவம் தமிழ்நாட்டு அரசியல் தாண்டி இந்தியா முழுவதும் போன சம்பவம் கடந்த வாரம்லாம் பார்த்துக்கிட்டோம். இந்த தினம் பார்த்தோம்னா சிபிஐ தேவையா என்பது குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை விசாரணைக்கு வந்தது. அதுக்கு நீதிபதிகள் சிபிஐலாம் தேவை கிடையாது, சிபிசிஐடியே சரியாக தான் இருக்காங்க மாதிரிலாம் பல கருத்துக்கள்லாம் வாங்கியிருந்தாங்க. கூடுதலாக பார்த்தோம்னா தாவிக்காவை கூட கண்டிச்சும் பேசியிருந்தாங்க. இன்றைய தினம் நீதிமன்றம் என்னங்க வச்சாங்க? நீதிபதிகள் மிக நேர்மையாக, மிகச்சரியாக, இன்னும் சொல்லப்போனால் எல்லாவற்றையும் ஆய்வு செய்து பிரேத பரிசோதனையுடைய முடிவுகள், அங்கே நடந்தக்கூடிய அந்த வீடியோ ஆதாரங்கள், போட்டோக்கள் உள்ளிட்ட பல விஷயங்கள் மட்டுமல்ல, நேரடியாக அவர்களும் ஊடகங்கள் மூலமாகவும் சில விஷயங்களை கவனிச்சிருப்பாங்க. இதை கவனித்து பார்த்துருப்பாங்க. வாதங்கள் மூலமாகவும் அவங்க சில விஷயத்தை கவனிச்சிருப்பாங்க. இதில் தாவேக்கா புஷியானதே என்ன சொல்கிறாருன்னா, ஒரு புறம் சிஎம் சார் அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க, ஏன் மேலே நடவடிக்கை எடுங்க, நான் வீட்டில் தான் இருப்பேன், என் அலுவலகத்தில் இருப்பேன்னு ஒரு பக்கம். இது ஒரு ஏதோ திட்டமிட்ட சதி செய்தது போல, திமுக அரசு சதி செய்தது போல, திமுக சதி செய்தது போல விஜயுடைய அந்த வீடியோ இருந்தது. அவருடைய நடவடிக்கை, அவருக்கு ஆதரவான நபர்களுடைய பேச்சுக்களுமே இருந்தது. ஆனால் புஷியானது இன்னைக்கு நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது சதி அல்ல, விபத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு புறம் வெளியே சதி என்று அரசுக்கு எதிராக ஒரு பக்கம் அவங்க கிளப்பிட்டு இருக்காங்க. இங்கே என்ன செய்யறாங்கன்னா, நீதிமன்றத்தில் ஜாமீன் பெறும்போது இது சதி இல்லை, விபத்து, தாமதமாக போனது ஒரு கிரிமினல் குற்றமா, நாங்கள் என்ன தாமதமாக போனது திட்டமிட்டா செஞ்சோம், நாங்கள் யதார்த்தமாக தானே போனோம், தாமதம்ன்றது யதார்த்தமான சூழல் தான் எங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் பதிவு செஞ்சிருக்காரு. இது ஒரு விபத்துன்னு சொல்றாரு. தாமதம் ஒரு பெரிய காரணம் இல்லைங்கிறாரு. எங்கள் மேலே கொலை முயற்சி வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க, நாங்கள் திட்டமிட்டு செய்யலாம் வைக்கலன்ற மாதிரியான கருத்தெல்லாம் அவர் நீதிமன்றத்தில் இன்னைக்கு புஷியானது நிர்மல்குமாரும் பதிவு பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் அவர்கள் ஆய்வு பண்ணால் கூட ஆனால் நீதிபதி அந்த பிரத பரிசோதனை உள்ளிட்ட பல விஷயங்களை பார்த்துருக்குதுல, நீர்ச்சத்தினுடைய குறைபாடு தான் காரணம். நீர்ச்சத்து பெரும்பாலானோர் இறந்ததுக்கு நீர்ச்சத்து குறைபாடு தான் காரணம். காலையிலேருந்து காத்துட்டு இருக்காங்க. ஒரு நடிகர் என்பதால் காலையிலேருந்து காத்துட்டு, இது மனிதர்களுக்குள்ள சில நபர்கள் ஒரு திரையில பார்த்த நபரை நேரில் பார்ப்போமே அப்படின்ற சிந்தனையில ஒரு ஆசையில அவங்க காத்திருந்தது நீதிபதியில் உணராமலாம் இல்லை, இது தெளிவாக உணர்ந்திருக்காங்க. அப்படி உணர்ந்ததுனால தான் அந்த பிரத பிரச்சனையுடைய அடிப்படையில் பார்க்கும்போது நீர்ச்சத்து குறைபாடு காரணம் என்ன? தாவேக்கா தண்ணி ஏற்பாடு பண்ணல, எந்த விதமான ஒரு முதலுதவி ஏற்பாடு பண்ணல, முன்கூட்டியே எதையுமே செய்யலாம். அவங்க எந்த ஒரு ஏற்பாடும் செய்யாம வெறுமனே, அதாவது பந்தா காட்டுவது, கூட்டம் காட்டுவது. எப்படி ஒரு கூட்டத்தை பார்த்த உடனே தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒரு மாயம் ஏற்படும், விஜய்க்கு அதிகமாக கூட்டம் வருது, இவர் வெற்றி பெற்றுவாரு, இவருக்கே ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற ஒரு ஒரு மனநிலையை உருவாக்குன்றதுக்காக புஷியானதும் ஆதவார்ஜுனாவும் விஜயும் சேர்ந்து செய்த சதிதான் இது. இவர்கள் செய்த சதி அரசு செஞ்ச சதி அல்ல, இவர்கள் செய்த சதி. முழுக்க இந்த 41 பேர் படுகொலை நான் இதை விபத்துன்னு சொல்ல மாட்டேன். புஷியானது அங்கே விபத்துன்னு சொல்றாரு, வெளியே சதின்னு சொல்றாரு, விஜய் சதின்றாரு, வெளியே விஜய் ஆதரவாளர்கள் சதின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலே இது படுகொலை தான். என்னன்னா, அதாவது திருடும் நோக்கம் இல்லாமல் திருடுதல். ஒரு இடத்துல ஒரு பிரச்சனைக்கு அடிக்க போகும்போது அதை திருடிட்டு வர்றது இருக்கு. அது மாதிரி கொலை செய்யும் நோக்கம் இல்லாமல் இருக்கலாம், ஆனா இது கொலைதான், இவர்கள் செய்தது கொலைதான். அப்படிப்பட்ட ஒரு வழக்கு தான் 105ம் 110 அப்படிதான், அந்த இடத்துல தான் வழக்கு பதிவு பண்ணி போயிருக்காங்க. என்னன்னா, கொலை செய்யும் நோக்கம் இல்லை, இவங்களுக்கு கொலை செய்யும் நோக்கம் இல்லை, ஆனா கொலைதான், இவங்க செஞ்சது கொலைதான். என்னன்னா, திட்டமிட்டு தாமதப்படுத்தினது. இவர்கள் தாமதப்படுத்தினதுனால என்ன ஆகுதுன்னா, கூட்டம் அதிகமாகுது. தாமதப்படுத்தினால என்ன ஆகுதுன்னா, இவங்க வெளியே போய் டீ குடிக்கிறதுக்கோ அல்லது தண்ணி குடிக்கிறதுக்கோ வாய்ப்பு இல்லாத சூழல் உருவாகுது. இவங்களும் தண்ணி ஏற்பாடு பண்ணல, எந்த விதமான முன்னேற்பாடு பண்ணல. அப்ப இன்னொரு திட்டமிட்டது என்ன பண்றாங்கன்னா, விஜய் அந்த 500 மீட்டருக்கு முன்னாடி லைட்டா உள்ள போய் உட்காந்துறாரு, கேரவனுக்குள்ள போய் உட்காந்துறாரு. அப்ப வாகனம் வருது, வாகனம் வரும்போது பாத்தீங்கன்னா லைட் அமர்த்தினாரு, விஜயை பார்க்க முடியலன்னு முண்டி அடிக்கக்கூடிய நிலை ஏற்படுது. அப்படி முண்டி அடிக்கிற நிலை ஏற்படும் போது இவங்க ஸ்பாட்டுக்கு போய் தான் அவர் வெளியே வராரு. அப்ப எல்லாருமே முண்டி அடிக்கிறாங்க. இப்படி முண்டி அடிக்கும் போது இன்னைக்கு ஒவ்வொரு செய்தியும் வெளியே வந்துட்டு இருக்கு. அதாவது விஜய் பேச தொடங்குவதற்கு முன்னாடி இறந்திருக்கான், அவனுடைய ரசிகர்களை தூக்குறாங்க. அவனுடைய ரசிகர்களை நாங்க தான் தண்ணி பாட்டில் கொண்டு விஜய் மேல எரிஞ்சோம், கவனத்தை திருப்புவதற்காக இன்னைக்கு ஊடகங்களை பேட்டி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீதிபதிகள் கண்டிப்பாக பார்த்திருப்பா வாய்ப்பு இருக்கிறது. அதனாலதான் மனசாட்சியோடு நேர்மையாக மிக தெளிவாக விஜயிடம் எந்த ஒரு தலைமை பண்பும் இல்லை. 41 பேர் இறந்ததுக்கு எந்த விதமான வருத்தம் தெரிவிக்கல, மக்களோடு நிக்கல, அவருடைய அடுத்த கட்ட நிர்வாகிகள் மக்களோடு நிக்கல. முழுக்க தலைமை பண்பே சுத்தமாக இல்லாத ஒரு நபர் தான் இந்த விஜய். ஏன் நீங்க விஜய் மீது வழக்கு பதிவு செய்யல? இதுக்கு அவரும் தான் காரணம். நீங்க ஏன் தயங்குறீங்க அவர் மீது வழக்கு பதிவு செய்யணுங்கிற மாதிரியான
ஒரு செய்தியெல்லாம் இன்னைக்கு நீதிபதி சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப வரவேற்க வேண்டிய இந்த தீர்ப்பு, இந்த இந்த அறிவிப்பு என்பது, இந்த தீர்ப்பு என்பது வந்து ஒரு வரவேற்க வேண்டிய தீர்ப்பு. சிபிஐ விசாரணை தேவையில்லை. மிக நேர்மையாக சொல்ல போனால் முதல்வருடைய நடவடிக்கையும் பாராட்டியிருக்காங்க. மிக நேர்மையாக, மிக தெளிவாக, மிக விரைவாக நேரடியாக களத்துக்கு வந்து அங்கே என்ன உதவிகள் செய்யணுமோ, அங்கே பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன உதவி செய்யணுமோ அந்த உதவியெல்லாம் செஞ்சுருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இவர்கள் இறந்தவனை மட்டும் இல்லை, இப்போ உயிரோடு இருக்கிற மாவட்ட செயலாளர் போது கொண்டு காட்டி கொடுத்துருக்காரு புஷி ஆனந்த் தன்னுடைய அவருடைய அந்த கட்சி மாவட்ட செயலரை. நான் இந்த நிகழ்ச்சி நான் ஏற்பாடு பண்ணல, எங்க மாவட்ட செயலர் தான் ஏற்பாடு பண்ணாரு. அவரை கைது பண்ணிட்டாங்க. சிங்கிள் டீ தாங்க குடிக்கும். அவரை கைது பண்ணிட்டாங்க, எனக்கு ஜாமீன் கொடுங்கன்னு கேட்கிறாரு. எவ்வளவு ஒரு இரக்கமற்ற ஒரு முட்டாள்களை, ஒரு தற்கூரிகளை ஒரு பொதுச் செயலராக போட்டு விஜய் அதை விட மோசமா இருக்காரு. அவரை விட புஷி ஆனந்த் மோசமா இருக்காரு. நான் இல்லை ஏற்பாடு, நான் பண்ணல, அவர் தான் பண்ணாரு. அவரை கைது பண்ணிட்டாங்க, என்னை விட்டுருங்க, எனக்கு ஜாமீன் கொடுங்க. அப்ப சொந்த கட்சிக்காரன மாவட்ட செயலரை காட்டி கொடுத்து கூட நான் தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சைக்கோபேட்டுகளை வந்து தயவு செய்து சொல்றோம். தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவாக நீதிபதி அவர்களுடைய இந்த ஒவ்வொரு வார்த்தையில நம்ம கவனிக்க வேண்டிய வார்த்தை. தலைமை பண்பு இல்லாத நபர்கள், ஒரு பொறுப்பு இல்லாத நபர்கள், மக்களுக்கு சரியான முன்னேற்பாடு செய்யாதவர்கள், எந்த விதமான முன்னேற்பாடு செய்யலை, முதலுதவி செய்யலை, அவர்களோடு மக்களோடு நிற்கலை, அவர்களுக்கு எந்த விதமான ஆதரவாகவும் நிற்கலை, இவர்கள் சரியான நபர்கள் இல்லை என்பதை அடையாளம் காட்டியிருக்கிறார் நீதிபதி. மிக தெளிவாக அடையாளம் காட்டியிருக்கார். இந்த தெளிவான இந்த அடையாளத்தை புரிந்து கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் தயவு செய்து மனநோய், அதாவது பைத்தியங்கள் பலவிதம், சைக்கோக்கள் வந்து ஒரு விதமான தான், இவர் தான் சைக்கோன்னு சொல்ல முடியாது, பல விதங்களாக இருப்பாங்க. புஷி ஆனந்த் ஒரு விதம், விஜய் சைக்கோலே விஜய் ஒரு விதம், புஷி ஆனந்த் ஒரு விதம், ஆதவர்ஜுனா ஒரு விதம், இவருடைய ரசிகர்கள் ஒரு விதம். பைத்தியமா இருக்கா விஜய் மீது, ஒரு பைத்தியமா இருக்கா. அவனுடைய பேட்டி ஊடகங்கள் போய் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, விஜய் கொள்கை என்னன்னு கேட்டால் எங்கள் தலைவர் பேசுறதுதான் கொள்கை அப்படின்றான். ஒருத்தர் வந்து கான்னு கத்துறான், என்னடா இதுதான் கொள்கைன்றான். இன்னொருத்தர் வந்து அப்படியே சாமி ஆடுறான். எங்க விஜய் மேல நீங்க தொட்டா முதல்வரை விட மாட்டோம், வைக்க மாட்டோம், போய் போலீஸா எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுருவோம், அடிச்சிருவோம், கொண்டுருவோன்றான். வந்து செத்துட்டாங்க, 4 பேர் மீற கீழே கிடக்காங்க. இம்சை அரசன் புலிகேசி படத்துல நினைக்கிறேன், இம்சை அரசன் இருக்குன்னா புலிகேசி படத்துல சாதி ஒவ்வொரு ஜாதிக்கும் குத்து, அதாவது கொலை செய்ய எந்த ஜாதிக்கார பெரிய ஜாதின்னு காட்டுறான்னு சொல்லி ஒரு சாதி சண்டை மைதானம் நடக்கும். அந்த மைதானத்தில் போது இப்போதான் அல்லையில் குத்துனேன், இப்போதான் கொமட்டில் குத்துனேன், 2 பேர்த்து அந்த ஜாதிக்காரனை வயிற்றுல குத்துனேன், அந்த ஜாதிக்காரத்தில் குத்துனேன்னு சொல்லி பெருமையாக சொல்லுவாங்க. அது மாதிரி விஜய் ரசிகர் ஒருத்தன் சொல்கிறான், 4 பேர் சட்னி ஆகிட்டாங்க, அப்படியே பேசுகிறான். 4 பேர் சட்னி ஆகிட்டாங்க, அந்த கூட்டத்தில் 4 பேர் சட்னி ஆகிட்டாங்க, 2 பேர் பைக்கை உடைச்சிட்டாங்க, ஏறி நின்னாங்க, நான் தப்பிச்சு வந்துட்டேன், மயக்கப்பட்டு விழுந்தாங்க. எவ்வளோ கேவலமா, எவ்வளவு மோசமான மனநிலை பாருங்க. இவன் செருப்பு கொண்டு எரிவானா அப்படின்னு சில பேர் கேட்குறான், சில பேர் முட்டு கொடுக்குறான். எப்படி சொந்த கட்சிக்காரன் செருப்பு கொண்டு விஜய் மீது எரிவான்? இது வந்து செந்தில் பாலாஜியோட சரிதான், இது திமுகவோட சரிதான்னு சொல்றான். ஆனா பாதிக்கப்பட்ட மக்கள் அங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆமா நாங்க தண்ணீர் பாட்டில கொண்டு அவர் மேல எரிஞ்சு கவனத்தை எங்கள் பக்கம் திருப்பதற்காக செஞ்சோம் அப்படின்னு பாதிக்கப்பட்டவன் சொல்றான். அதனால இதுல வதந்தி, வீண் புரளி, பொய், இப்படி பல குற்றச்சாட்டுகளை வந்து திமுக அரசு மீது, குறிப்பாக அரசாங்கத்தின் மீது, முதல்வர் மீது பழியை போடுவதற்கு எவ்வளோ முயற்சி செஞ்சாங்க. இதில் எதுலையுமே நீதிமன்றம் கவனம் செலுத்தலை. நீதிமன்றம் மிக நேர்மையாக சரியாக நடந்த விஷயங்களை முதல்வர் எடுத்த நடவடிக்கையும் சரி, அங்கே இருக்கக்கூடிய கரூர் மாவட்ட காவல்துறை எடுத்த நடவடிக்கையும் சரி, இவர்கள் என்ன சொல்றாருன்னா, புஷியானது காவல்துறையே அங்கே இல்லைன்றார். காவலர்கள் ஒவ்வொரு ரசிகர்கள், பாதிக்கப்பட்ட ரசிகர்கள் தோளில் தூக்கிட்டு போறாங்க, பாதிக்கப்பட்ட ரசிகர்களுக்கு தண்ணி தெளிக்கிறாங்க. கூட்டத்திலே பார்த்தா நெருக்கடிக்கு மத்தியில் அவ்வளோ காவலர் நின்று ஆம்புலன்ஸ் ஏற்றி விடுறாங்க. அப்ப இவ்வளவு நடக்குது. குறைந்தபட்சம் நீதிபதி இன்னொரு வார்த்தை, அதாவது இவ்வளவு தூரம் நடந்துகிட்டு இருக்கும் போது ஒரு உயிர் போயிடுச்சு, நிறைய உயிர்கள் போயிட்டுருச்சு. அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது நிறைய உயிர்கள் போயிடுச்சு. இதெல்லாம் தொண்டர்கள் வெளிப்படுத்தினா, இவர் வழக்கம் போல டிவிக்கேன்னு கத்துறாங்கன்னு இவர் நினைச்சுக்கிட்டு இவர் பாட்டு மகிழ்ச்சியா பேசிக்கிட்டு இருக்காரு. அதாவது மிகப்பெரிய சைக்கோங்க. இந்த அவருக்கு விஜய்க்கு தெரிஞ்சிருக்கும், நான் வந்து செந்தில் பாலாஜி திட்டம் வந்து திட்டிக்கிறேன், அதுக்கடுத்து நான் என்னன்னா பாத்துக்கிறேன்றக்காக அந்த 10 ரூபா பாட்டிலுக்கு அப்புறம் தான் நிறுத்த. இதுதான் சைக்கோத்தனம். நீங்க தொண்டர்கள் என்ன சொல்லி உங்களை அழைக்கிறான், ஏன் உங்க மேல செருப்பு கொண்டிருக்கிறான், ஏன் உங்க மேல தண்ணி பாட்டில் வருது, ஏன் உங்க மேல உங்க கூக்குரல் இடுறான், இங்க செத்துக்கிட்டு இருக்கான் கவனிங்கன்னு சொல்லி கொந்தளிக்கிறான். இது வந்து ஒரு கொந்தளிப்பு. ஓகே சார்.
இருந்தாலும் விஜய் ரசிகர்களே சில பேர் உதவி பண்றாங்க, நெஞ்சில் அடிச்சு உதவி பண்றான், தூக்குறான், தூக்கிட்டு போய் மருத்துவமனைக்கு அதாவது ஆம்புலன்ஸ் கொண்டு பண்றான். ஏன் ஆம்புலன்ஸ் வருதுன்னு கேட்கறான் விஜய். ஏன்னா நம்ம கட்சி கூட 7 ஆம்புலன்ஸ் விஜய் கட்சியினுடைய தாவேகா இவர் கூட 2 ஆம்புலன்ஸ் வருது. இது போக அங்க ஒரு 5 ஆம்புலன்ஸ் இருக்கு. தாவேகாவுடைய ஏற்பாடுல 5 ஆம்புலன்ஸ் இருக்கு. என்ன தாவேகா ஆம்புலன்ஸ் நம்ம கூட இருக்குன்னு கேட்கிறாரு. அப்ப நம்முடைய கட்சி தான் ஆம்புலன்ஸ் தயார்படுத்தி ரெடி பண்ணி இருக்குன்றது கூட தெரியல அவருக்கு. எவ்வளவு முட்டாளா, எவ்வளவு சைக்கோத்தனமா, கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாம, மக்கள் மீது எந்த விதமான பற்றும் இல்லாத இது போன்ற நபர்களை நீதிபதிகள் சொன்ன அந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வீடுகளுக்கும் போய் சேரணும். ஏன்னா இதுல எந்த சதியும் கிடையாது. ஒவ்வொரு வீடுகளுக்கும் போய் சேரணும். இது எதனால் படுகொலை, இது எதனால் இந்த சம்பவங்கள் நடந்துச்சு, நீர்ச்சத்து குறைபாடுக்கு காரணம் என்ன, தண்ணீரை ஏற்படுத்தாத விஜய் மிக வசமா மாட்டிக்கொண்டார் விஜய். நிச்சயமா சொல்றேன், விஜயோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. விஜயோட வாழ்க்கையே கேரியரே முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். விஜய் சிறைக்கு தான் போகணும். 10 ஆண்டுகள் குறையாம விஜய் சிறையில் இருக்கணும். புஷியானந்த் சிறையில் இருக்கணும். அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டில் செஞ்ச மதியவர்கள் சிறையில் இருக்கணும். எல்லாருமே யாதவ் அர்ஜுனா கூட எல்லாருமே சிறையில் தான் இருக்கணும். சார்ஜீட்லையாவது நீதிமன்றம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு, நீங்க விஜயோடைய பேர் விஜயை நீங்க சேர்க்கலன்னு கேட்டிருக்கு. விஜயோட பேர் சார்ஜ் ஷீட்ல வரணும், ஆதவ் அர்ஜுனோடைய பேர் சார்ஜ் ஷீட்ல வரணும். நீதிபதிகளுடைய இந்த நியாயமான இந்த செய்திகள் எல்லாம் அதாவது சார்ஜ் ஷீட்ல அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விசாரணை ரொம்ப வேகமாக நடக்கணும். 2026க்குள் விசாரணை நடத்தி விஜயை சிறைக்கு அனுப்பணுங்கிறது தான். ஏன்னா இந்த 2026க்குள் விஜய் சிறைக்கு போயிட்டாருன்னா அவருடைய கட்சி க்ளோஸ். அவ்வளோதான், கட்சி க்ளோஸ். வேண்டாம் அந்த கட்சி தேவையில்லை. தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத கட்சி. இப்படி ஒரு கட்சி தேவையில்லை. இன்னும் எத்தனை உயிர்களை பலி கொடுக்குறது? மதுரையில் பலி கொடுத்தோம், விக்கிரவாண்டியில் பலி கொடுத்தோம், அவர் போராட்டங்கள்லாம் தமிழ்நாட்டு மக்களை பலி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒன்றும் அறியாத, விவரம் அறியாத அந்த அவருடைய வாகனம் வரும்போது கூட அதுக்கும் வழக்கு பதிவு செய்ய சொல்லியிருக்காங்க. வாகனம் இருக்கும்போது சென்னை நீதிமன்றம் அந்த வாகனம் வரும்போது வாகனத்துக்குள்ள 2 பேர் விழுந்துருக்காங்க. அதுக்கும் வழக்கு பதிவு செய்ய சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்னும் எத்தனை பேர் அவர் கொல்ல போறாரு? தமிழ்நாட்டை சுடுகாடாக்கக்கூடிய விஜய் தேவையில்லை. 2026க்கு பிறகு விஜய் தமிழ்நாட்டை சுடுகாடு ஆக்கிடுவார். தயவு செய்து விஜயுடைய அரசியல் இதோடு முடிவு போட்டும். 2026 முதல்வருக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். தயவு செய்து ஏதோ தமிழ்நாட்டு மக்களிடம் உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வரும் என்ற சிந்தனை நிச்சயமாக வேண்டாம். விஜய் மீது நீங்க சரியான நடவடிக்கை 2026க்குள் நடவடிக்கை எடுத்து இந்த வழக்கு விசாரணை வேகமாக முடித்து சிறைக்கு அனுப்பக்கூடிய விஜயவும் புஷி ஆனந்தையும் ஆதவ் அர்ஜுனாவையும் சிறைக்கு அனுப்பினால்தான் தமிழ்நாடு பிழைத்துக் கொள்ளும். இல்லை என்றால் சொன்னால் தமிழ்நாடு மிகப்பெரிய ஆபத்தில் சிக்கிக்கொள்ளும். இவர்கள் யார் காலிலும் விழுவதற்கு தயாராவார்கள். இப்போதே சதி என்று சொல்கிறார்கள். ஒரு பக்கம் ஆதவ் அர்ஜுனா டெல்லிக்கு செல்கிறார். இப்பயே பாஜகவோடு கூட்டு வைப்பதற்கு தயாராகிறார்கள். மறைமுகமாக அதாவது நம்ம என்ன சொல்றோம்னா, திமுகவோடு நீங்கள் கூட மோதுங்கள், நீங்க திமுகவை விமர்சனம் செய்யுங்கள், திமுகவோடு மோதுங்கள், திமுகவுக்கு எதிராக அரசியல் பண்ணுங்கள், பிரச்சாரம் செய்யுங்கள். ஆனால் நீங்கள் யாரோடு மண்டியிடக்கூடாது, பாஜகவோடு RSS மண்டியிடக்கூடாது. அப்படி நீங்க மண்டியிடக்கூடிய நிலைமை, ஏன்னா நீங்க நிச்சயமா மண்டிடுவீங்க. மண்டியிடக்கூடிய நபர்கள் தான் நீங்க, ஆபத்தான நபர்கள் தான். குருமூர்த்தியோட ஆலோசனை செஞ்சதுக்கு செய்தி வந்திருக்கு, இது வரைக்கும் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கல. எனவே தமிழ்நாட்டில் தயவு செய்து சொல்றோம், இந்த நீதிபதியுடைய வார்த்தை மீண்டும் முறை சொல்றேன், இந்த நீதிபதியுடைய வார்த்தை ஒவ்வொரு வீட்டு கதவுக்கும் கொண்டு போய் நம்ம சேர்த்தால் தான் இனிமேல் விஜய் என்ற ஒரு தாவேகா என்ற ஒரு கட்சியோ இந்த கோமாளிகளோ இந்த சைக்கோபேட்டுகளோ தமிழ்நாட்டில் இல்லாமல், அதாவது அரசியல் வாழ்க்கை முடித்து விட வேண்டும். ஏன்னா இவர்கள் தம் மக்களுக்காக போராடுவதற்காக வரல. அரசியல் வெறி, அதிகார வெறி, அதிகார போதை, ஒரு கூட்டு முயற்சியில இந்த 3 பேர் சேர்ந்து கூட்டு முயற்சியில அதிகார போதையில வந்திருக்காங்க. இந்த அதிகார போதை உள்ளவர்கள் தமிழ்நாட்டுக்கு அவசியம் இல்லை, தேவையில்லை. இந்த 2026க்குள் மீண்டும் முதல்வர் சொல்றோம், 2026க்குள் கரூர் மாவட்ட காவல்துறை மிக கவனமாக இந்த வழக்கை கையாண்டு சிறைக்கு அனுப்பணும். விஜய் எல்லாத்தையும் சிறைக்கு அனுப்பணுன்றதை கேட்டுக்கிறோம். நன்றி சார். நன்றி.